இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த சத்தியங்களை குறித்து வேதத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். அநேக சத்தியங்களை கடந்த நாட்களிலும் நாம் தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவர் யார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் நமக்குள்ளே வரும் பொழுது என்ன கிரியைகளை செய்கிறார், இதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார், அவரை துக்கப்படுத்தாத காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் எப்படி வழி நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை குறித்து சில வசனங்களை குறித்து நாம் தியானிப்போம். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாக இருந்தால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்போம். மாம்சத்திற்குடைய கிரியைகள் என்ன, மாம்சத்தினுடைய கிரியைகளை எப்படி நாம் ஜெயிப்பது என்பதையெல்லாம் குறித்து நாம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இப்போ ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள், ஆவிக்குரியவர்களாக இருக்கிற மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிப்போம். அந்த ஆவிக்குரிய விதத்திலே நாம் எப்படி நடக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது முதலில் ஆவியிலே நாம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனைகளாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஆவியிலே நடக்கிறான் என்றால் முதலில் அவனுடைய ஆராதனைகள் ஆவிக்குரிய ஆராதனைகளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயோடு கூட உறவாடும் பொழுது அவர் சொல்லுகிறார், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். நம்மை தொழுகை நேரத்திலும் மாம்சத்துக்குரியவர்களாய் நாம் இராதபடிக்கு ஆவிக்குரியவர்களாக ஆவியிலே நம்முடைய தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இன்னும் பிலிப்பியர் 3:3 வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதபடி நாம் ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்றால் அந்த நம்முடைய ஆராதனைகள் ஆவிக்குரிய ஆராதனைகளாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம் ஆவியிலே என்றென்றைக்குமாய் நிரந்தரமாய் அவரோடு கூட உறவாட வேண்டும் என்றால், அவருடைய உறவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ரோமர் 8:9 சொல்லப்பட்டது போல தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆவிக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்தது நம்முடைய ஜெபம் நாம் சாதாரணமாக இருக்கும் பொழுது நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்முடைய ஜெபம் காணப்படும். நம்முடைய ஜெபம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம் காணப்படும். ஒருவன் ஆவியிலே நடக்கிறான், ஆவிக்குரிய வழியிலே நடக்கும் பொழுது அவருடைய ஜெபம் வித்தியாசமாக காணப்படும். எபேசியர் 6:18 வாசிக்கும் பொழுது ஆவியில் ஜெபிக்கிறவர்களாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஜெபம் வித்தியாசமாக காணப்பட வேண்டும். சகலவித பரிசுத்தவான்களுக்காகவும் எப்பொழுதும் எந்நாளும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் நாம் தரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆவியிலே வாழுகிறவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இருந்து ஆவியிலே வாழுகிறவர்கள் ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நடக்கிறேன் என்றால் என்னிடத்தில் அடுத்ததாக ஒரு ஆத்தும பாரம் நம்மிடத்தில் வர வேண்டும், சுவிசேஷ வாஞ்சையும் நம்மிடத்தில் வர வேண்டும். நமக்காக மாத்திரமல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்கிற ஜெப வாஞ்சை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஒரு ஆத்தும பாரமும் ஊழிய வாஞ்சையும்
நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த முதல் ஆதி திருச்சபையின் நாட்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக ஒரு 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன திட்டமிட்டார்கள் என்றால், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த, அதாவது ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்த வேண்டும் என்று. அப்போ ஊழியத்திற்காக நம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாம் அந்த வாஞ்சை நமக்குள்ளே வரும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அந்த ஆவியிலே நடக்கிற பொழுது அந்த ஊழிய வாஞ்சை நம்மிடத்திலே காணப்படும். அடுத்ததாக ஆத்தும பாரம், ஆத்துமாக்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு சுவாபம் நம்மிடத்திலே வரும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். பவுல் அப்போஸ்தலர் அநேக இடத்துல சொல்லும் பொழுது, நாங்கள் உலகத்தின் ஆவியினாலே நிரப்பப்படாமல் பரிசுத்த ஆவினாலே, கர்த்தருடைய ஆவினாலே நிரப்பப்பட்டு அவருடைய வசனங்களை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய மனுஷ ஞானத்தினாலோ அல்லது சுய வசனிப்பினாலோ பேசாமல் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் அவருடைய ஞானத்தினாலும் எங்களுடைய வசனமும் எங்களுடைய பிரசங்கமும் உறுதிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படின்னா நாம் பிரசங்கிக்கும் பொழுதும் அல்லது சுவிசேஷத்தை நாம் சொல்லும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவரோடு துணையோடு நாம் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, ஒருவன் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவியின்படி நடக்கிறான் என்று சொல்லப்படும் பொழுது, நம்முடைய ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் ஆவிக்குரிய ஜெபங்களாக காணப்பட வேண்டும். ஆத்தும பாரம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். சுவிசேஷ வாஞ்சை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நாம் ஆவியானவரோடு கூட அவரை விட்டுவிடாதபடி நிரந்தர உறவுடையவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மை நிறைத்து கடைசி பரியந்தம் இயேசு கிறிஸ்து சொன்னது போல என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிறபடியான ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னது, அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய நிறைவை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்தருளின, நீர் எங்களுக்கு அனுப்பின ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்க. வேதத்திலிருந்து அநேக சத்தியங்களை வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மாம்சத்துக்கு உட்படாமல் ஆவியிலே நிரம்பி கடைசி பரியந்தம் நடக்குகிற அனுபவத்தை குறித்து நாங்கள் வாசித்தோம். நீர் எங்கள் உள்ளத்திலே வரும்பொழுது கர்த்தாவே, எங்கள் ஆராதனைகள், எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய வாஞ்சைகள், எங்களுடைய பாரம் எல்லாம் ஆவிக்குரியதாக மாறும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஜெப பாரத்தையும் ஆண்டவரே, பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு சுவாபத்தையும் ஆண்டவரே, சுவிசேஷ வாஞ்சையையும் ஆத்தும பாரத்தையும் எங்களுக்கு தந்து தேவரே நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், அப்படிப்பட்ட நித்திய வாழ்வை இந்த பரிசுத்த ஆவியினால் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். கேட்குற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நம்முடைய வசனங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் உள்ளத்திலே உணர்த்தப்பட்டு அவருடைய இருதயத்தில் இருந்து கர்த்தாவே அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே அவரை நீ பரிசுத்தத்திலே நடத்த உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். உடைய பிரமாணங்களை எங்கள் இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னது போல நாங்கள் கேட்ட, நாங்கள் வாசித்த வசனங்கள், சத்தியங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்தில் இருந்து உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டி வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை